அடிப்படையான ஒரு காரணம். இந்த வாசிவாபம் குடும்ப வாழ்வில் அல்லது மூணாவது நபர் என்று சொன்னால் வாப்பா உமாம் யாரு? மூணாவது அர்த்தம். மாமி மாமாம் யாரு? மூணாவது அர்த்தம். தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் சொல்றேன், அவங்க கல்யாணம் முடிச்சாங்களா சந்தோஷமாக அவர்களை என்ன செய்யுங்க, வாழோடுங்க. என் மகள் என்ன இவ்வளவு வெளிஞ்சிக்குது, பிரச்சனை இல்லை, வெளியட்டுமே. சில மாமிமாருக்கு பிரச்சனை என்ன, எப்ப பார்த்தாலும் இவள் தூங்கி கொண்டே இருக்கிறாள். மாமி பிரச்சனை யார் தூங்கினா? உங்களுக்கு பிரச்சனை, அவ தூங்கினா. உங்களுக்கு நீங்க செய்யுங்களேன். சில ஆட்களுக்கு பிரச்சனை மாமி ஸ்மார்ட் இல்ல, அது யாரு பிரச்சனை? மருமகளே பிரச்சனை. தயவு செஞ்சு சொல்றேன், ஃபேமிலி லைஃப்ல மூணாவது ஆளுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கவே கூடாது. பிளீஸ் பிளீஸ். அதுல போயிட்டு யாரு சரி ஒருத்தர் ஒரு கமெண்ட்ஸ் சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒன்னும் செய்யல. குறிப்பாக பெண்களுக்கு சொல்றேன், பெண்களுக்கு சொல்றேன். அதனாலதான் குர்ஆன்ல குல் அஊது பிரப்பில் ஒதுக்குவாபம், குல் அஊது பிரப்பில் மின் ஷர்ரி மா வ மின் ஷர்ரி காஸிகின் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வகையான கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு தேடும்படியாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், முடிச்சுக்கள் போட்டு போட்டு அந்த முடிச்சில ஊதக்கூடிய பெண்களை விட்டும் பாதுகாப்பு தேடு. வமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி. நஃபாஸாத் என்ன சொல்றது? ஒரு முடிச்ச மர்மகன் எங்கேயோ போயிட்டு வார மாதிரி இருக்குது, தெரிய கொஞ்சம் பாரு பாப்போம் புள்ள, அவ்வளவுதான். இது ஒரு முடிச்சு, இது ஒரு முடிச்சு. இப்ப இதுல ஊதுறது. அடுத்த நாளைக்கு நான் சொன்னதை பாத்தியோம்மா, அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. மூணாம் நாளைக்கு எப்ப பார்த்தாலும் தாத்தா விட்டு தான் போறாரு, சம்பாதிச்சு அங்க கொடுக்கிற மாதிரி இன்னொரு ஊதல். இதை விட்டும் காருமானம் தேடுங்கொண்டு குர்ஆன் பகிரங்கமா சொல்லுது. ஒவ்வொரு நாளும் தொழுகையில் 5 வக்துக்கு பிறகும் கேளுங்க. இந்த பெண்களுடைய எதை விட்டும் முடிச்சுகள், முடிச்சுக்கள் போட்டு போட்டு, அதுல குறிப்பாக மாமிப்பா உம்மா, எங்கட உம்மா. ரெண்டாவது எங்கட சிஸ்டர்ஸ். யார சிஸ்டர்ஸ்? யார்ட? உங்களுக்கு சிஸ்டர் சரி, உங்களோட பைபிக்கு யாரு? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தயவு செஞ்சு சொல்றேன், இது செய்ய வேணும். பொதுவாக ஆண்கள்கிட்ட இந்த பழக்கம் என்ன குறவு. என்ன வேலுள்ளாக்கள் தானே, வேலில்லாத ஆட்கள்கிட்ட இந்த பழக்கம் என்ன செய்யும்? கல்யாணம் முடிச்சு கொடுத்தா பெண்கள் இன்னும் விலகினம் ஒன்று இருக்குது. என்ன விலகினம்? அவங்க எப்ப சும்மா இருப்பாங்க. ஆனா ஒரு சால்டர் கிடைச்சா அழுகிறதுக்கு மாஷா அல்லாஹ். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஹஜ்ரத் முஃப்தி சாப் பேன்ல சொல்லுங்க, பெண்களுக்கு மட்டும் சால்டரை கொடுத்து எதுக்கு அழுகிறதுக்கு, நீங்க முடிஞ்சு வருவான். அல்லாஹ் அப்படித்தான் அவங்கள படைச்சிக்கிறான். யார? சல்லல்லாஹு போனாங்க ஒரு நாள் ஹஜ்ரத் ஃபாத்திமா வீட்டுக்கு. நீங்க போறீங்க கூட மஹல்ட வீட்டுக்கு. சும்மா கேட்பேன், அவங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க போறீங்க மஹல்ட வீட்டுக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு போனா மகள் வந்துட்டு கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கிறான். அவ்வளவு ஹாப்பி இல்ல, கொஞ்சம் என்ன அப் அண்ட் டவுன். இசிஜி ரிப்போர்ட் அவ்வளவு என்ன இல்ல, சரியில்லை, கொஞ்சம் அப்செட். ரைட். சல்லல்லாஹு போனாங்க, நீங்களும் போனீங்க வீட்டுக்கு. உங்களோட மகள் அப்படி என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? உங்கள்ட்ட பிராக்டிகலா கேட்கறது, பேசுங்க, பிராக்டிகலா பேசுங்க. நீங்க வீட்டுக்கு போனீங்க, உங்களோட மகள் கொஞ்சம் என்ன இல்ல, அப் அண்ட் டவுன், ஹாப்பி இல்ல, கொஞ்சம் இதாயிக்கிறா, முகம் எல்லாம் இதாயிக்குது. நீங்க வந்தோன்னு என்னமோ சும்மா அப்படி ஒரு நடிச்சு உங்களை ஆக்குறா. நீங்க பாத்தீங்க, பெண்ணு கேட்பீங்க. முதலாவது கேட்க என்ன பிரச்சனை? பிரச்சனை கேட்டா சொல்ற கொடுத்தாச்சு. ஏன் உலகத்தில் பிரச்சனை இல்லாதவன் யாருமே இல்லை. உலகத்தில் பிரச்சனை இல்லாதவன் யாருமே, எல்லாருக்கும் பிரச்சனை. அவங்க போனாங்க சதனம் வீட்டுக்கு, மகளை பார்த்தாங்க, மகள் கொஞ்சம் அப் அண்ட் டவுன், ஒன்றும் பேசல. கேட்டாங்க, எங்க உன்ன மாப்பிள்ள? சொன்னா என்னோட கொஞ்சம் கோவிச்சு கொண்டு வீட்டை விட்டு வெளியே போய்த்தார்.
இன்னைக்கு எங்கட மாமாருக்கு அப்படி சொன்ன பயம், எந்த கிளப்புக்கு போய் தீப்பானோ தெரியாது, எந்த கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு போய் தீப்பானோ தெரியா. நான் ஓப்பனா பேசுறேன். இன்றைக்குள்ள ஏன் நாங்க பொன் மாப்பிள் எடுத்தது அப்படிப்பட்ட மாப்பிள் எடுத்தது. நான் பிறகு பேசணும் பத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான்ஃபிடன்ஸ் என்ன தெரியுமா? ஏண்ட மகன் அவரு பேத்தி கூட பள்ளிக்கு தான். இது வேலைக்கு போற நேரம் அல்ல. ஐத மஸ்க் ஐத ஒர்க். இது வேலைக்கு போற நேரம் அல்ல. எங்க பேத்தி போகணும்? நேரே பள்ளிக்கு போனா அவர் எப்படிப்பட்ட ஆம்பளை தெரியுமா? அவருக்கு ஒரு டென்ஷனும் இல்ல. அவர் பார்த்தார் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நல்ல ஒரு சந்தர்ப்பம் எதுக்கு? ரெஸ்ட் எடுக்க. மனைவிக்கு சூடானா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கு? கொஞ்சம் அவர் பேச்சு நல்லா தூங்கினார். எந்த அளவுக்கு தூங்கினார் என்றா ஹதீஸ சொல்றேன். மண்ணில பாயில படுத்தவர் மண்ணுக்கு போயிட்டார். டீப் ஸ்லீப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எழுப்பாட்டினாங்க. எழுப்பாட்டினா எப்படி அலீனு சொல்லவும் இல்ல, ஹசன் வாப்பான்னு சொல்லவும் இல்ல, மண்ட வாப்பான்னு எழுப்பாட்டினாங்க. எழுப்பாட்டி கூட்டிட்டு வந்தாங்க. யார்கிட்ட ஒன்று பேச அவர்கிட்டையும் கேட்கல. அவருக்கு சோல்டரை கொடுத்துருவானம மருமகனுக்கும். என்ன மருமகன் பிரச்சனையா? அவர் சொல்லுவாரு, மாப்பா எனக்கு சரியான ஒரு ஆச்சரியம் என்னது, நீங்க எவ்வளவு 20 வருஷம் எப்படித்தான் வளர்த்தீங்களோ தெரியாண்டு. யாரு யாரு மாமாடு மாமனை சொல்லுவாரு, ஓ மகன் கஷ்டப்பட்டன் தான், இப்ப நீங்க கஷ்டப்படுங்க, பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு யாருக்கும் யாரும் என்ன செய்ய வேணும்? சோல்டரை கொடுக்க வேணும். பிரச்சனைன்னு கேட்க வேணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அவரை கூட்டிட்டு போய் தான் வீட்டுக்கு போனா வந்திருக்கிறாங்க. அழுது எல்லா தலானும் பார்த்து சந்தோஷம் வைக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் குறைஞ்சி மாப்பிள்ளையே கண்டாங்க. வந்துட்டாரு மாப்பிள்ள. ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்திமாவை பார்த்து, இங்க வா பாத்திமா, நீ எந்த மாப்பிள்ளை மகளாய்க்கிறோம், நீ சுவர்க்க போறதுக்கும் உன்ன மாப்பிள்ளையோட பொருத்தம் வேணும். இதுதான் பாப்பா. இதுதான் மினிமைஸ் த ப்ராப்ளம். இதுதான் ப்ராப்ளத்தை இல்லாமக்கிறது. நீங்க சோல்டரை கொடுத்தீங்களோ என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? முடிச்சு. டோன்ட் டு தட். அடிப்படையான காரணம் இன்றைக்கு வரக்கூடிய டிவோர்ஸ்ல அடிப்படையான காரணம் கணவனுக்கு மனைவிக்கு இடையில இல்ல, பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல. ஆனா பிரச்சனை மூணாவது ஆளுடைய என்ன? அழுத்தம், பிரஷர். குறிப்பாக இதுல என்ன மன்னிச்சு ஓப்பனா சொல்றேன், மதினிமார் இருப்பாங்க, மாமி இருப்பாங்க. சும்மா கேட்கிறவங்கள்ட்ட